தோச்சிட்டா மொத்த துணியும். என்ன பாட்டு பண்ண? சுண்டை கஞ்சி சோறுடா, சுண்டை கஞ்சி சோறுடா, குறும்பு கருவாடுடா, வாழைப்பழ தோலுடா, வாழைப்பழ உன் வாயில வாய பூடான்னு வந்தேன். வாழை அப்படி தெளிவா சொல்றேன். மூதேவி மூதேவி எல்லாம் மூஞ்ச போற சனக்கு கூட்டா மூஞ்ச என்னப்பா என்ன இது அவர் கேக்குறாரு. தூ நல்லா இருக்குது எங்க சாமி கேக்குறாரு. ரவி தூ எத்தனை தெரியும் எங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது தெரியுமா? மலையனூர் பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு நான் போட்டோ பிடிச்சிருந்தோம். அங்க வந்து அந்த ஆபீஸ் கேட்கறதுக்கு விட்டு இருந்தது. யாரு எப்படியா பட்டவன்? போட்டோ போஸ்ட் தூக்கி வராதா? யாரு எப்படியா பட்டவன்? எங்க போய் செருப்பு யாரு யாரு என்ன உன் பெருமை சொன்னா சொல்றேன். ஐயோ இந்த ஊர்ல எல்லாருமே உட்காந்து ஓஹோ நைவாங்க. உன் பெருமை என் பெருமை ஏதோ குழந்தை பாடல கேக்குது. என்ன உனக்கு நாளைக்கு ஸ்கூல் போன என்னுடைய பெருமை நாட்டு மக்கள் எடுத்து சொல்ல போறேன். நல்லா அந்த வேலை விட்டு இறன உடனே நாடா ஸ்டேஜ் போடுறாங்களா லைட் போடுறாங்களா பார்க்க மாட்டோம். எந்த வீட்டுல முதல்ல நான் எதை சொல்ல சொன்ன நீ எதை சொல்ற தப்பா நீ ஆமாவாயா? ஆமாவாயா வாடா டேய் நீ ஆமாவாயா? நீ அமர்வாயா? ஏய் என் பெருமை தான் சொல்லணும். பெருமை சத்தியமா சொல்றா. உன் பெருமை தவிர்த்து எதுவும் சொல்ல மாட்டேன். நீ உக்காரு வச்சா உக்காரு. அந்த வேலை விட்டு அதெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த வேலை விட்டு இறங்கின உடனே நாடா ஸ்டேஜ் போடுறா லைட் போடுறா பார்க்க மாட்டோம். எந்த வீட்டுல சோறு தலையிலனா ஆச்சுன்னு புட்டா. சரி விருப்பப்பட்ட சொல்லு. கொஞ்சமா சொல்லு, அதிகமா சொல்லாத. ஒரு சின்ன கோயில் கூப்பிட்டு கேக்குறான். தம்பியா கூட்டாடிக்கு எங்க ஷேர் பண்றாங்க? ஏன் தெரியும் ஒரு மாதிரி கேக்குறேன். பெரியவங்களை என்ன கட்ட அடிப்பாங்கடா. அதனால சின்ன பசங்களை பார்த்து அதான் அந்த கோயில் காமியா அந்த வீடு தானு காமிச்சுது. ஏமா விறுவிறுன்னு ஓடுறாயம்மா எங்களுக்கு முன்னாடி போய் முதல்ல எல்லாம் உக்காந்துக்கிறான். ஏமா இலை போட்டுக்கினே வர்றாங்க. லைன்னா இலை போட்டுனே வராங்க. இவனுக்கு பாவம் சின்ன இலையை போட்டாங்க பொழுது கை விட்டு கீசி விட்டான். பின்னாடி வச்சுக்கிறேன் ஏக்கா இலை நல்லா இல்லை ஏத்தாக்கா நல்லா தலைவாய் இலை போட்டு சாப்பாடு போட்டுக்கினே வர்றாங்க. ஏம்மா அந்த சாப்பாடு கிட்ட வந்துட்டா போதும் தண்ணி மேலே தூக்கிறான். வேத்தல் சாப்பாடு அப்படியே கொட்டு போடுறாங்க. எதுக்குங்க ஏக்கா எவ்வளோ சேர் கட்டிங்க? நான் சொல்ல மாட்டேக்கா. ஏம்மா சொன்ன அப்படியே பல்ல வெட்டுறோம். சாப்பாடு பல்ல வெட்டி சாம்பார் போயிட்டு வந்தா போதும் மூஞ்சி மவுட்டு வலி அந்த கறி குழம்பு எப்பா கோழிக்கறினா போதும். ஏக்கா கண்ணக்கா வெளில வச்சாரேக்கா எத்தாக்கா எத்தாக்கா சத்தியமா சொல்றேன் 4 கிலோ கறி சொல்றான். நீங்க ஒன்னா நம்பல யாருன்னா நம்பலன்னா நாளைக்கு போய் வெடிக்காத்தால போய் 4 கிலோ கறியை தந்த கூட்டுல செஞ்சு வைக்கும். நாளைக்கு காலைல அமுச்சு வைக்கிறேன். ஒரே ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. அப்படி அம்மான்னு போட்டு தட்டு வந்துடும். அதை கூடயாம்மா சார் நான் பத்து போயாம்மா நேற்று போன ஊர்ல கேட்டான் பாரு தயிர் கேட்டான். தயிர் ஏக்கா தயிர் கேட்டாக்கான்னு கேட்டேன். சித்திரை மாசம் இல்லடா வெயில் தாங்க முடியல குளிச்சா தயிர் கேட்டேன். என்ன தப்பு? சித்திரை மாசம் வெயில் இல்ல உங்களை வீட்டு கலப்பாம நெயிலே விட்டு இஸ்தாரம் பாரு. ஸ்கூல் நெகல்ல ஏன்னா மரத்து நெகல விட்டு அது சூட்டு கலக்கி அதனால தயிர் கேட்டு தயிர் கேட்டா ஏம்மா தயிர் கேட்ட கூட பிரச்சனை கிடையாது. அந்த அக்கா சொன்னாங்க எப்பா பிரிட்ஜில வச்சுக்கிறேன் அப்படியே எடுத்துக்கு போன பிரிட்ஜ் ஓரமா உக்காந்துக்கிறான். இவன் எப்பா பிரிட்ஜ் குண்டி ஊசி உயிர சத்தம் கூட என் காது கேட்கும். ஏன்னா என் காது பாம்பு காது தெரிஞ்சுக்கோ. யாருன்னா பேசுறா டக்கு டக்குன்னு கேட்க எனக்கு பார்த்தே இல்லையா? நீ அந்த அக்காவை வாடி சுண்டுக்கு போய் தரலாம் நீ சொன்னது என் காதல் என் காதல கேட்டுக்குது. பார்த்து எத்தாந்து சுண்டுல எத்தாருங்க எனக்கு ஒரு அணுகுள்ள எத்தாந்து கொடுங்க. ஏமா எங்க விட்டா? அதுலதான் விட்டேன். ஐயோ எங்க விட்டா? எல்லாம் எங்க ஜனங்க எப்பா அந்த ஃப்ரிட்ஜ்ல 2 குண்டா இருக்குது. 2 குண்டா ஒரே மாதிரி இருக்குது. ஒன்னு தயிர் குண்டா ஒன்னு மாவு குண்டா. ஏமா மாவு குண்டாவை எத்தா ஏமா சாப்பாடுல போட்டு அட்டிக்கிறான். அடிச்சுட்டா மச்சாங்க வாயா
என்ன மாமான்னு தயிர் நறுக்குதுரா. எந்த ஊர்னா தயிர் நறு இருக்கா? ஏமா போட்டு துண்ணா ஏமா மாவு புளிப்பு மாவு புளிப்பு மாவு பழுக்குதேம்மா. நம்ம ஊர்ல பரவாயில்ல, இப்படி வேணா கலந்து போயிடுவோம். அது சிட்டி சத்தியமா சொல்றேன், அதை லாஸ்ட் போய் திரும்பணும். ஏமா இவன் இங்கிருந்து போறாங்க தீபாவளி வெடி மாரி வெடிச்சும் போது பட வெடிச்சும் போது பேண்டே குமரி கீஞ்சி போச்சு. அதுதான் வேற பேண்ட் மாத்தி எடுத்துக்கிறான். அது கூட என் மனசால பொத்து பண்ணா நாடகம் சரியான மழை. நீ உட்காரு. உன் பெருமை தான் சொல்லிங்கிற. உன்னை பத்தி ஒரே ஒரு வார்த்தை தப்பா சொல்லிருப்பா. எங்க அக்கா, எங்க அண்ணன், எங்க தாத்தா, எங்க பாட்டிலாம் உட்காந்து கேட்டு பாரு. பெருமை தான் சொல்லிங்கிற. சரியான மழையம்மா. மொத்தம் 45,000 ரூபாய் பேசணும். 45,000 ரூபாய் கையில குத்து அமிச்சுட்டாங்க. இடி மழை சுத்தமா நாடகமே ஆட முடியும். வந்துட்டேயம்மா திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட்ல பத்துங்கிறோம். டீ போண்டா வந்து சத்தியமா சொல்றேன், நாடகாடு எந்த போண்டா வந்ததே கிடையாது. நீங்க டீ போண்டா சேர்த்து வந்தது அது மட்டும் கிடையாது. சத்தியமா சாப்பாடு சும்மா சொல்ல கூடாது. வீட்டு விருந்தாடி மாரி அவ்வளவு இதுவா கூடு போட்டாங்க. தானத்திலே சிறந்த தானம் இல்ல நிதானம். அந்த வீட்டுல நிதானமா எங்களை கொடுத்தாங்க. இன்னொரு தானம் என்ன தானம்னா அது அன்னதானம். ஆனா கொடுத்தாங்க பாரு, சத்தியமா சொல்ற சாப்பிடத்தான் வயிறு இல்லை. உன்னோட பார்சல் கட்டி வந்துக்கிற அப்புறமா சாப்பிடலாம். அப்புறம் தான் சாப்பிடணும். திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட்ல 10 லைன் ஆட்டக்கார எல்லாம் 12 மணிக்கு ஒரு மசாலா பேசுவான். பெண்ணே கட்டி பிடித்த முத்தம் கொடுக்கும். தூக்கத்துல வசனம் ஞாபகம் வந்துச்சு. திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட் ஓரமா ஒரு குறிக்கார கூட்டம் போனா பாரு. அப்படியே அந்த பொண்ணு மேல காலை போட்டு பெண்ணே கட்டி பிடித்த முத்தம் கொடுக்கும். சத்தியமா சொல்றேன், கட்டி போட்டு குமுறாங்க. ஐயோ காப்பாத்துக்கோ, ஐயோ காப்பாத்து சத்தம் கேது. பார்த்தா தலைவர் உதவாங்கிறாரு. சத்தியமா நாடத்துக்கோசம் சொல்லுது. உண்மையுமே நடந்த கதை இது. உண்மையை சொல்ற நடந்த கதை இது. நீங்க அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் எடுத்து போய் பார்க்கலாம். அந்த குறிக்கார உடவேடு சபே பொண்டாட்டிக்கார முத்த குத்தாவே அவன் சாரா போட்டுக்கிட்டு சூத்திலே போட்டாங்க போடுது. பிச்சு 15,000 ரூபாய் கட்டி இட்டு வந்தேன். மேடம் மேடம் யார் சூத்த கேட்கிறான் சொல்லிருப்பேன். நானு ஏன் சொல்ல போறேன், என் பெருமை எடுத்து சொல்றானா நீ செய்ததெல்லாம் இங்க சொல்றீங்க. நியாயமா உன் பெருமை தான் சொல்லுங்கிற. உன்னை பத்தி ஒரே ஒரு வார்த்தை தப்பா சொல்லிருப்பேன். நானு தப்பா சொல்லல, இப்ப சொன்னதெல்லாம் கரெக்டா. ஏன்டா காலதாமதை கேட்டா கட்டு கதை கொட்டி இழக்குறீங்க. முதேவி ஏன்டா யாரும் வராதுங்களா? என்ன பண்றது? 30 லட்சம் போட்டுக்கிறேன். 30 லட்சம் போட்டுக்கிறேன், எடுக்க முடியலையே. இருந்தாலும் இருக்கட்டும். இதை பார்த்து நாட்டு மக்கள் அனைவருமே என்ன கண்டாலே ஆமாங்க. அது மட்டும் தெருவில் நடந்து சென்றால் பெண்கள் அனைவருமே. ஆமா சத்தியமா பெண்கள் அனைவருமே தொடர்பு. அது மட்டுமா ஆண்கள் நடந்து சென்றாலே. ஆமா ஆண்கள் எல்லாமே அப்படியே செருப்பு தூக்கி நிக்கிறாங்க. வாயப்பா இல்லங்க பயத்துல நீங்க வரீங்களே அப்படி இருக்கும்போது நாட்டு மக்கள் வாழ்க 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 வாழ்த்துறாங்களா? அதான் சொல்றேன், வாயக்காய் விற்கலாம் இட்டக்கூடாது. நேற்றுக்கு வந்து வாய்க்காய் வாழ்க 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 யாரை சந்திப்பது வழக்கம். தினமும் சென்று உத்தரமேல் ஒயின் ஷாப்ல போய் முன்சாமி பார்த்து ஒரு கோட்டரை வாங்கி அங்கே கலந்து குடிப்பது வழக்கம். குடிக்காதடா மூதேவி, குடிக்காதடா. குடிச்சா குடும்பம் கெட்டு குட்டி சவரா போயிடுங்க. ஐயோ
ஏன் உனக்கு காட்டு தகுதி? அத யாரு சொல்றத பத்தியா அப்பா? டேய், அந்த சொல்ற பசங்க எங்க தானே தகுதி. ஏன் தெரியுமாடா? சத்தியமா உன் மேல சத்தியமா சொல்றேன், சத்தியமா உத்திரமேரு இருக்குது. உத்திரமேரு ஒயின் சாப்பா தரகத்தையும் வந்தான், லாஸ்டா பூட்டு வரத்தையும் வந்தான். உத்திரமேரு ஒயின் சாப்பாண்டே இவன் மூஞ்சி நாய் நக்குதா, நாய் மூஞ்ச இவன் நக்குறான்னு தெரியல. நாயை கட்டி பிடிச்சு பத்துந்தான். ஆனா அதுலயே ஒரு நன்மை நடந்தது. அந்த நாய் இவனை மாரியே 8 குட்டி போடுது. யாரை பார்க்க வேண்டாம், மகர புறப்படு.